இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சிஸ்டர், அவங்க உண்மையெல்லாம் சொல்லி நம்மள மாட்டி விடுறதுக்குள்ளார நீங்க ஏதாவது பண்ணுங்க. நாங்க புஷ்பாவோட ஒரிஜினல் அப்பா அம்மா இல்ல, நடிக்க தான் வந்திருக்கோன்னு அந்த சங்கரை. ஐயோ சூர்யா, சூர்யா, சூர்யா என்ன மன்னிச்சிருப்பா. சூர்யா என்ன மன்னிச்சிருப்பா. ப்ளீஸ் பா, என்ன மன்னிச்சிருப்பா. ஆரம்பிச்சிருச்சு பர்ஃபார்மன்ஸ். என்ன மன்னிச்சிருப்பா. அம்மா, நீங்க எதுக்குமா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஐயோ, எல்லாம் டிராமா பாத்தீங்களா பெரியமா? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன் தெரியுமா? என்னம்மா? ஐயோ என்ன மன்னிச்சிருப்பா ப்ளீஸ் பா. என்னம்மா இதெல்லாம்? புஷ்பா இவ்வளவு தப்பான பொண்ணா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. புஷ்பாவோட இன்னொரு பக்கத்தை தெரிஞ்சுக்காம அழக மட்டும் பார்த்து உனக்கு பொருத்தமா இருப்பான்னு தப்பு கணக்கு போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவி. நான் பாவிப்பா. ஐயோ என்ன மன்னிச்சிருப்பா. ஆமா மாப்ள. அடி பாவி. நல்ல வேலைப்பா. ஐயோ, இந்த கல்யாணம் மட்டும் நடந்து அந்த புஷ்பா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா, ஐயோ என்ன ஆயிருக்கும். கடவுளே கடவுளே. அம்மா 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 அம்மா, வருத்தப்படாதீங்கம்மா. நீங்க என்ன தெரிஞ்சா பண்ணீங்க, தெரியாம நடந்ததுக்கு நீங்க என்னமா பண்ண முடியும்? ஆமா மாதாஜி, அதான் மாப்பிளையே சொல்லிட்டாருல, நீங்க என்ன தெரிஞ்சா பண்ணீங்க, பாவம் நீங்க. இல்ல பாண்டி, என் மனசே ஆறல. அத்தை இருங்க, நீங்க எதுக்கு இப்ப இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க? அவங்க வாயாலே உண்மையை சொல்லட்டும். யார் யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு முதல்ல விசாரிப்போம், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். ஆமா ஆமா சூர்யா, துர்கா சொல்றது ரொம்ப கரெக்ட். யார் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? டேய் டேய், ஏன்டா எங்களை ஏமாத்துறீங்க? ஏன் ஏமாத்துறீங்க? டேய், என் பையன் என்னடா பாவம் பண்ணா உங்களுக்கு? உண்மையை சொல்லுடா, உண்மையை சொல்லு. ஏண்டா ஏண்டா என் புள்ளி ஏமாத்துன? அவன் என்ன தப்பு பண்ணான்? ஏன்டா இப்படி ஒரு பாவத்தை பண்ண? ஏன் பண்ண? ஏன்டா பண்ண? சொல்லுடா, அவன் என்னடா பண்ணா? அவனை ஏன்டா ஏமாத்துனீங்க? அவன் வாழ்க்கையில ஏன்டா இப்படி விளையாடுனீங்க? உண்மையை சொல்லு. சொல்லிடுறேன் மேடம். டேய், உண்மையை சொன்ன உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? கேக்குறேன்ல, உண்மையை சொல்லு. சொல்லு, ஏன்டா ஏமாத்த? சொல்லு. புஷ்பா தான் இந்த எல்லா பிளானுக்கும் காரணமா இருந்தா. எல்லா பிளானையும் புஷ்பா தான் போட்டு கொடுத்தா. புஷ்பா சொல்லித்தான் நாங்க 2 பேரும் இங்க நடிக்க வந்தோம். நாங்க பணத்துக்காகத்தான் புஷ்பா பிளானுக்கு ஒத்துக்கிட்டோம். இதுல வேற யாருமே இன்வால்வ் ஆகல. தப்பிச்சோம். இதுதான் உண்மைங்க. நல்ல வேலை சூர்யா மாமா, புஷ்பா கழுத்துல உங்களை தாலி கட்ட விடாம துர்கா தடுத்துட்டா. துர்கா மட்டும் அப்படி ஒரு விஷயத்த செஞ்சு தாலி கட்டிக்காம இருந்திருந்தா நீங்க அந்த புஷ்பா கழுத்துல தான் தாலி கட்டிருப்பீங்க. அந்த திருட்டு புஷ்பா தான் இந்த வீட்டுக்கே மருமகள் ஆயிருப்பா. ஆமா சூர்யா, ஹாசினி சொல்றதும் சரிதான். புஷ்பா கழுத்துல தாலியை கட்டியிருந்தா மொத்த சொத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிருப்பா. நல்ல வேலை, துர்கா வந்து உன்னையும் காப்பாத்திட்டா, நம்ம சொத்தையும் காப்பாத்திருக்கா. அது மட்டும் இல்ல, என்னையும் காப்பாத்திருக்காங்க. டேய், உண்மையை சொல்றா. என்னம்மா துர்கா, நீ ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டியதெல்லாம் வீட்ல வச்சு இப்படி விசாரிச்சுட்டு இருக்கியே. இது வீடுமா? சூர்யா, நீயாவது துர்காவுக்கு சொல்லப்பா. அப்பா, என்ன பாக்குற? நீ இவங்கள அப்படியே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் முழுசா விசாரி. யார் யார் இதுக்கு முன்னாடி இருக்கா, யார் யார் பின்னாடி இருக்கா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வா. நல்ல வேலை சிஸ்டர், தப்பிச்சோம். நீங்க சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால நாம 2 பேரும் தப்பிச்சோம் சிஸ்டர்.
சூர்யாவுக்கு என் மேல இன்னும் சந்தேகம் வரல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இதனால சூர்யாவுக்கு துர்கா மேல இருக்கிற கோவம் குறைஞ்சு அவளை ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் நமக்கு தான் சிக்கல். ஆமா சிஸ்டர், இத்தனை நாளா துர்கா பொய் சொல்லி தாலி கட்ட வச்சுட்டாங்கிற கோபம் மாப்பிளைக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த துர்கா பண்ணினது நல்லதுதாங்கிற மாதிரி அந்த ஹாசினியும் பார்வதியும் பாராட்டி தள்ளிட்டாளுல. அப்படியே மாப்பிளையோட ரியாக்ஷன் மாறிடுச்சு சிஸ்டர். அத நல்லா நான் நோட் பண்ணேன் சிஸ்டர். எத்தனை நாள் துர்கா மேல சூர்யாவுக்கு கோவம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்கும்? இவ்வளவு சந்தோஷமா இருக்க போறாளோ, நாம வெளியே போக வேண்டியதான். புஷ்பா தப்பான பொண்ணுன்னு நிரூபிக்க துர்கா எத்தனையோ தடவை முயற்சி பண்ணாப்பா. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை அப்பெல்லாம் துர்காவுக்கு சாதகமா இல்ல. அதனாலதான் நீ துர்காவை தப்பா நினைச்சிட்ட. புஷ்பா கிட்ட இருந்து உங்களையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக தான் மண்டபத்துல துர்கா அப்படி ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கான்னு இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்ல மாமா. மாப்பிள்ளை ஏற்கனவே குழப்பத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். இதான் சமயம்னு குழம்புன குட்டையில மீன் பிடிக்க பிளான் பண்றாள்வோன்னு நினைக்கிறேன். ஐயோ மாப்பிள்ளை மனசு மட்டும் மாறிடாதடா, ஸ்டடியா இருந்தா. எங்கிருந்தோ வந்த துர்கா குழந்தை தேவிக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கா. துர்காவோட நல்ல மனசை நீ புரிஞ்சுக்கோ சூர்யா. என்னமா குழப்புறாளுவோ? புஷ்பா மேல பரிதாபப்பட்டு தானே துர்கா போய் சொல்றா, டிராமா பண்றான்னு அவ மேல வெறுப்ப காட்டுனீங்க. ஆனா இப்போ அந்த புஷ்பா எவ்வளவு பெரிய ஃப்ராட் அக்யூஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா மாமா? துர்கா மட்டும் துணிஞ்சு அதிரடியா அப்படி ஒரு முடிவு எடுக்கலனா மொத்தமா நம்ம குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கோம் சூர்யா. ஐயோ ஐயோ, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மாப்பிளைய பிரெயின் வாஷ் பண்றாளுல. அவன் மனச மாத்திடுவாளோ போல இருக்குதே. நடந்ததையெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு நீ மறந்துருன்னு நான் சொல்ல மாட்டேன். நடந்தது எல்லாமே ஒரு நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. நம்ம குடும்பத்தை காப்பாத்த தேவி என்னையும் மாரியும் தான் துர்காவை அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவன் நல்லா போட்டு கொடுக்கறா, இவன் நல்லா ஒத்து ஊதுறா. ஆமா பெரியம்மா, நடந்ததெல்லாம் வச்சு பாக்கும்போது எனக்கு கூட அப்படிதான் தெரியுது. போச்சு, எல்லாம் போச்சு. மாப்பிளையோட வீக் பாயிண்ட இவ்வளவு டச் பண்ணிட்டாளுவோ. இனிமே அவ்வளவுதான் நினைக்கிறேன். இதுக்கு மேல துர்கா மேல இருக்கிற கோவத்தை தயவு செஞ்சு விட்டு தள்ளு. 1000 இருந்தாலும் துர்கா நீ தாலி கட்டின பொண்டாட்டி. அவளோட நீ சந்தோஷமா வாழற வழிய பாரு. ஆமா சூர்யா மாமா, நீங்க மாறிய புரிஞ்சுக்காம சில காலம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அப்புறம் புரிஞ்சு சந்தோஷமா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது மாறி உங்களை விட்டு போயிட்டால மாமா. மாறிப்பட்ட கஷ்டம் துர்காக்கு வர வேண்டாம் மாமா. இனிமேலாவது நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுங்களேன்.